இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக குரு அருளும் இறை அருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 3லேருந்து ஸ்லோகம் 37, 38. ஸ்லோகம் 37. ஸ்ரீ பகவான் வாச்ச காம ஏஷ क्रोध एष रजो गुण समुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिह वैरिणम्. அடுத்து ஸ்லோகம் 38. धूमे नाव्रियते वह्निः यथा दर्शो मलेन च यतोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम्. ஸ்லோகம் 37 அர்த்தம், காமம் என்கிற ஆசை மட்டுமே நம் லட்சியத்தை அடைய தடையாயிருக்கிறது. இது மோகத்தின் செயல்படும் முறையுடன் தொடர்பு கொண்டு பிறக்கிறது, பின்னர் கோபமாக மாறுகிறது. இதை உலகில் உள்ள பாவம் அனைத்தையும் விழுங்கும் எதிரி என்று அறிந்து கொள்ளுங்கள். 38 அர்த்தம், நெருப்பு புகையால் மூடப்படுவது போலவும் தூசி கண்ணாடியை மறைப்பது போலவும் கருப்பையில் கரு மறைந்திருப்பது போலவும் ஒருவரின் அறிவு ஆசையால் மறைக்கப்படுகிறது. 39 அர்த்தம், திருப்தியடையாத ஆசை நிரந்தர எதிரி போல நமக்குள்ளேயே புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல ஞானவான்களை கூட அவர்களது அறிவை மறைத்து விவேகமற்றவராக்குகிறது அப்படிங்கிறார் பகவான். இப்போ இதை எளிமையான முறையில் புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். இந்த இயற்கையில் அனைத்துமே அந்த தெய்வீக சக்திக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. அந்த தெய்வீக சக்தி நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம இதயத்தில் நிரந்தரமாக குடிகொண்டு இருக்கு. இதுதான் சத்தியமான உண்மை. இதைத்தான் ரமண மகரிஷி இப்படி சொல்றார், ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசுதே ஸ்வயம் லிக்யதே கதம். அதாவது இங்கு இருக்கிறது அக்ஷரம் என்று சொல்லப்படுகிற பரமேஸ்வரனான பரமாத்மாவான அந்த பகவான் மட்டும்தான். அந்த பரபிரம்மம் ஆன இறைவன் நம்ம எல்லார் இதயத்திலையும் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் நிரந்தரமா சுயமா தானாவே ஒரு ஒளி ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிறார் ரமணர். வள்ளலார் கூட இதைத்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றார். நமக்கான உயர்ந்த லட்சியம் இந்த வாழ்க்கையில ஹையஸ்ட் கோல் என்னவா இருக்கணும்னா, நமக்குள்ள ஆத்மாவா இருக்கிற சாக்ஷாத் அந்த பகவானை, இந்த டிவைன் லைட்டா இருக்கிற இந்த பரஞ்சோதிய தெய்வீக நிலைய நாம நிரந்தரமா அடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து தியானம் பண்ணி இந்த லட்சியத்தை நோக்கி நாம பயணிக்கணும். ஆனா இந்த உயர்ந்த லட்சியத்தை அடையறதுக்கு நம்ம எந்த சக்தி தடுக்குது? நமக்கே தெரியாம நாம ஏன் பாவ செயல்களை செய்ய தூண்டப்படுறோம்? பற்றுதலுக்கும் வெறுப்புக்கும் நம்ம இணங்க வைப்பது எது அப்படின்னு அர்ஜுனர் 36வது ஸ்லோகத்துல கேட்கிறார். அதுக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்ற பதில் தான் ஸ்லோகம் 37லேருந்து 39 வரைக்கும். ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம லட்சியத்துக்கு தடையா இருக்கிறது நம்ம ஆசையும் அதை எப்படியாவது அடையணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் தான் காரணம் அப்படிங்கிறார். நமக்கு இந்த லௌகீக வாழ்க்கையில இந்த பணம், பொருள், புகழ் மேல இருக்கிற ஆசை தான் இந்த ஆசையை, இந்த விருப்பத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் அனுபவிக்க முடியாமல் போகும்போதும் நமக்கு கோபத்தை உண்டாக்குது. அப்புறம் அதுவே நம்ம அழிவுக்கு காரணமாகவும் இருக்குது. இப்போ இந்த ஸ்மோக்
புகை எப்படி நெருப்பை மறைக்கிற மாதிரி, இந்த டஸ்ட் தூசி எப்படி கண்ணாடியை இந்த மிரரை மறைக்கிற மாதிரி, அந்த பரபிரம்மாவை பற்றின ஞானத்தை, இந்த ஹையஸ்ட் நாலேஜை நம்ம ஆசை டிசையர்ஸ் தான் மறைச்சிருக்கு. இதைத்தான் ஞானிகளுக்கு எனிமியா, நிரந்தர எதிரியா, அவங்களுக்குள்ள காம தீயா கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்றார் பகவான். இதையே திருமூலர் திருமந்திரத்துல மரத்தை மறைத்தது மாமதை யானை, மரத்தில் மறைந்தது மாமதை யானை, பரத்தை மறைத்தது பார்முதர் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதர் பூதமே அப்படின்னு எழுதியிருக்கார். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு மரத்திலான யானை பொம்மையை பார்க்கும்போது அது எவ்வளவு அழகான யானையா தெரியும். அப்படியே தத்ரூபமா யானை மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? நம்ம கண்களையும் மனசையும் மயக்கும் இல்லைங்களா? அதே பொம்மையை ஒரு மர வியாபாரி பார்த்தார்னா, அவர் அந்த யானையை பார்க்காம அது என்ன மரம் அப்படின்னு பார்ப்பார். அது ஒரு சந்தன மரமாவோ இல்லை தேக்கு மரமாவோ இருந்துச்சுன்னா அவருக்கு யானையே பார்க்க முடியாது. அந்த யானையை மறந்து இந்த மரம் எவ்வளோ விலை போகும் அப்படின்னு தானே பார்ப்பாரு. அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே, நம்ம எல்லா பொருட்களுமே நம்ம கண்ணை மறைச்சு அந்த பரபிரம்மனை பற்றின ஞானத்தை, அறிவை மறைக்குது. ஆனால் நாம் இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த பகவான் தான், அவரால் தான் எல்லாமே இயங்குது அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இதயத்தில் நிரந்தரமாக எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிற அந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த தெய்வத்தையே எப்பவும் நினச்சி தியானம் பண்ணோன்னா நமக்கு அந்த பரமாத்மா அருள் கிடைக்கும். அந்த பரபிரம்மனான ஞான ஒளி பிரகாசமாக நம்ம இதயத்தில் ஜோதி ரூபமாக ஜொலிப்பார் அப்படிங்கிறார் திருமூலர். என்னங்க, இப்போ நாமளும் இந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை உணர தியானம் பண்ண ரெடி ஆகிட்டோம் இல்லைங்களா? நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.